ஹாய் ஆல், வெல்கம் டு மை ஆம்ப்ரோசியா. ஸோ இன்னைக்கு நம்மளோட vlog நோ ரெசிபி vlog. இன்ஸ்டெட் நம்ம வீகனிசம் இன் பேஸ்ட்ரி வேர்ல்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சின்ஸ் என்னோட சேனல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் வீகன் பேக்கிங்கிறதுனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கவர் திஸ் டாபிக். ஸோ வீகன் பேக்கிங்கில் ரொம்பவே கன்ஃபியூஸ்டான ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரீ அண்ட் வீகன் பேக்கிங் ஒன் அண்ட் த சேமா அப்படிங்கிறது. நாட் அட் ஆல். எக் ஃப்ரீல வந்து நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், வேற வீகனில் வந்து நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டோம். இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக நம்ம நட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளான் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கிளாசிக்கல் ரெசிபீஸில் எக்குங்கிறது ஒரு irreplaceable ஐட்டம்னு தான் சொல்லணும், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டி. But thanks to vegan gastronomy, there are lots and lots of vegan alternatives available for replacing eggs. Vegan bakingல சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலிமா we can achieve good result. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா எமல்சிஃபிகேஷன். இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா டே டு டே பேக்கிங்கில் ஜென்ரலி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கனாஷ் செய்கிறோம் இல்லையா, தட் இஸ் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் க்ரீம் அண்ட் சாக்லேட். பேசிக்கலா ஒரு வாட்டர் பேஸ்ட் இன்கிரீடியன்ட் அண்ட் ஆயில் பேஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து நம்ம நார்மலா கம்பைன் பண்ணும்போது கம்பைன் ஆகாது. எமல்சிஃபைங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி இந்த 2 ஐட்டத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் குடுக்குறது எமல்சிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஏரேஷன் டெக்னிக். விப்பிங் க்ரீம், மெரிங் அண்ட் விப்டு கனாஷ் இதுலலாம் வந்து நம்ம விப் பண்ணி ஏரை வந்து இன்கார்பரேட் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து ஏரேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் பேஸ்ட்ரியில எக் ஒயிட்ஸ் நல்லா விப் பண்ணி மெரிங் ஃபார்ம் பண்ணுவாங்க. வேரஸ் நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் பேஸ்ட்ரி விச் இஸ் வீகன் பேக்கிங்ல பார்த்தீங்கன்னா ஆக்வாஃபாபா இருக்கு இல்லையா, விச் இஸ் நத்திங் பட் வாட்டர் ஃப்ரம் குக்டு சிக் பீஸ். இத நம்ம விப் பண்ணும்போது அப்படியே நமக்கு அந்த எக் ஒயிட் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அத தான் நம்ம மெரிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஈவன் மேக்ரோன்ஸ், எக் ஃப்ரீ மேக்ரோன்ஸ்லாம் செய்றாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த ஆக்வாஃபாபா யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. அண்ட் என்னோட ரெசிபியில வந்து நீங்க நெறைய இதுல பார்த்துருப்பீங்க நான் ஆக்வாஃபாபா யூஸ் பண்ணி செய்யறது. எக் ஒயிட்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ, ஐதர் ஸ்பஞ்ச் ஆகட்டும், இல்ல வந்து மெரிங் ஆகட்டும், எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ, அந்த இடத்துலலாம் பிளான்ட் பேஸ்ட் ரெசிபீஸ்ல வந்து இந்த ஆக்வாஃபாபாவ ரீப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளோட மேங்கோ மோஸ் இந்த ஆக்வாஃபாபா விப் பண்ணி தான் நம்ம பண்ணியிருந்தோம். மெரிங் பேஸ்ட் பட்டர் கிரீம்க்கு இந்த ஆக்வாஃபாபாவ யூஸ் பண்ணலாம். இனிஷியலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேட் ஆட் பண்ணும்போது விச் இஸ் பட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கர்ல் ஆகும். பட் நம்ம கன்டினியூஸா விப் பண்ணிட்டே இருக்கும்போது இட் வில் ஆல் கம் டுகெதர் அண்ட் யூ வில் கெட் அ பியூட்டிஃபுல் மெரிங் பேஸ்ட் பட்டர் கிரீம். இந்த அக்வாஃபாபாக்கு ஒரு எக்ஸலன்ட்டான ஃபோமிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஜஸ்ட் லைக் எக் ஒயிட்ஸ். ஸோ இது நம்ம எங்கெல்லாம் எக் ஒயிட்ஸ் யூஸ் பண்றோமோ, அங்கெல்லாம் வந்து ஒன் ஆன் ஒன் சப்ஸ்டிட்யூட்ல இந்த அக்வாஃபாபாவ நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரேட்டட் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் அண்ட் ஃப்ளஃபியா இருக்கும். தேர்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா, ஜெலேஷன் டெக்னிக். இந்த ஜெலேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கிற இன்கிரீடியன்ட்ட செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு மாத்துறது தான் ஜெலேஷன் டெக்னிக். ஸோ ரொம்ப காமனான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜாம்ஸ் அண்ட் ஜெல்லிஸ் பண்றோம் இல்லையா, அது எல்லாம் இந்த ஜெலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்றது தான். ஈவன் மூஸ் அண்ட் சீஸ் கேக்ஸு ஒரு ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது இந்த ஜெலேஷன் தாங்க. ஸோ ரொம்ப காமனான ஒரு ஜெல்லிங் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஜெலட்டின் விச் இஸ் அனிமல் ப்ராடக்ட். அண்ட் நம்ம பிளான் பேஸில் என்ன ஜெல்லிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர் அகர் யூஸ் பண்ணலாம் விச் இஸ் கம்ப்ளீட்லி பிளான் பேஸ்ட். பட் அகர் அகர் அண்ட் ஜெலட்டினை ஒன் ஆன் ஒன் சப்ஸ்டியூட்டில் யூஸ் பண்ணுமா அப்படின்னா நோ, நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. பிகாஸ் அகர் அகருங்கிறது வந்து ஜெலட்டினை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஜெல்லிங் ஏஜென்ட். ஸோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது யூஸ்வலாக ஜெலட்டினை விட கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த ஜெலேஷனில் நம்ம ஃப்ரீஸ் அண்ட் தா பண்ணும்போது சினரிசிஸ் ப்ராப்ளம் வரும். மீனிங் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீஸான அந்த ஜெல்லிருந்து அந்த வாட்டர் வெளியில் வரும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் தான் சினரிசிஸ்னு சொல்லுவாங்க. அந்த இஷ்யூஸ் வரும். அண்ட் இந்த இஷ்யூவை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு தான் நம்ம இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் விச் இஸ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெக்னிக். சம்டைம்ஸ் ரெசிபி ப்ராப்பராக பேலன்ஸ்டாக இல்லைனாலும் இந்த சினரிசிஸ் ப்ராப்ளம் வரலாம். ஸோ நம்மளோட ஃபைனல் டெக்னிக் பார்த்திங்கன்னா திக்னிங். ஸோ இந்த டெக்னிக் ஒரு ரெசிபியில் ப்ராப்பரான பாடி, அதாவது வால்யூம் அண்ட் ஸ்டெபிலிட்டி தரது தான் இந்த திக்னிங் டெக்னிக். ஸோ இன்டைரக்டாக இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ என்னோட ரெசிபீஸில் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா குவார் கம், ஜாந்தம் கம் யூஸ் பண்ணுறது இல்லையா, அது எல்லாமே திக்னிங் ஏஜென்ட் தான். ஸோ இந்த 4 டெக்னிக் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது அதோட அவுட்கம் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மவுத் வாட்டரிங் பேஸ்ட்ரி ஆர் நம்மளோட ஆண்ட்ரிமே. இந்த திக்னிங் கெப்பாசிட்டி நமக்கு கொடுக்கறது ஸ்டார்ச், சுகர் அண்ட் ஃபேட். அதனால தான் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா ஹை கண்டென்ட் ஆஃப் சுகர் இருக்கும். ஸோ வீகன் பேக்கிங்கில் நம்ம சுகர் ஆர் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும்போது அங்கே ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும்.
பிகாஸ் ரெகுலரான டெய்ரி பட்டர் அண்ட் பிளான்ட் பேஸ்ட் பட்டர் வந்து பார்க்க ஒரே மாதிரி ஸ்டேபிளாக ஸ்ட்ரக்சர்டாக இருந்தாலும் அதோட ஃபேட் கண்டென்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கம்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் குவார் கம் ஆர் ஜாந்தன் கம் இந்த மாதிரியான கம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நார்மல் பிளெயின் வாட்டரையும் அதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற கன்சிஸ்டன்சியும் டிஃபர் ஆகுது இல்லையா, ஸோ அதுதான் திக்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி அண்ட் டெக்ஸ்டருக்காக தான் திக்னிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திக்னிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம சினரிசிஸ் ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணலாம். இதே திக்னிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம அன்வான்ட் ஃபேட் இன் ஆர் பேஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனாக கூட நம்ம தரலாம். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட மேங்கோ மூஸ். ஸோ டு கன்க்ளூட் திஸ் டாபிக், இந்த வீகன் பேக்கிங்கிறது இட்ஸ் a gift ஃபார் லாக்டோஸ் இன்டாலரண்ட் பீப்புள், மில்க் அலர்ஜி இல்லை க்ளூட்டன் அலர்ஜியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை எத்திக்கல் ரீசனுக்காக நீங்கள் வீகனாக இருக்கணுமா, யாராக இருந்தாலும் பேஸ்ட்ரி என்ஜாய் பண்ணலாம். If you like this video, do subscribe and share, and don't forget to give a thumbs up. Thank you.